ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரோலா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மொபைல் ஃபோன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன மொபைல் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20 அப்படிங்கிற மொபைல் தான் லான்ச் பண்ணுறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணங்காட்டி ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதோட பிராண்டிங்னு பார்த்தீங்கன்னா எம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி வருது. இதில் மெயினான ஃபியூச்சர்னே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 108 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இது பார்த்தீங்கன்னா மோட்டரோலா 108 MP ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 108 MP பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று செகண்டு பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP கொடுத்துருக்காங்க. இதுவும் கேமரா டிபார்ட்மெண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராசர்னு பார்த்தீங்கன்னாலும் இது Qualcomm Snapdragonோட 778ங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட்டோடான ப்ராசர் தான். இது ஒரு கேமிங் ப்ராசர்னு தான் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேமிங்க்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன இது வந்து 4Gன்னு கேட்டிங்கன்னா 5G ப்ராசர் தான். 5G சப்போர்ட்டான ப்ராசர் தான். நல்லா 5G கனெக்டிவிட்டியோட மோட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 4000 mAh வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து சின்ன லீக்ஸு கன்ஃபியூஷனாக இருக்குது. 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தருவாங்களா, இல்லை வந்து 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தருவாங்களான்னு ஆன்லைனில் வந்து லீக் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. எது கன்ஃபார்ம்னு தெரில. 18 இல்லை 33 தரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.9 mm கொடுத்துருக்காங்க. ஒரு ஏவரேஜான வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட செக்யூரிட்டிக்குன்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்ததுனால சைடு மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு. அடுத்ததில் ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோட தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மோட்டரோலா நோக்கியாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI சப்போர்ட்லாம் நல்லாவே இருக்கும். அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 35,000க்கு செல் பண்ணுவாங்க. ஹையர் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ரோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 40,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வந்து எண்டில் இல்லை ஸ்டார்டிங்கில் எப்போ வேணால் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் இந்த மொபைல் வந்தால் யார் யார் வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.